ஹாய், நான் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி வீட்டில் சமைச்ச ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்றேன். பட் இருந்தாலும் என்னோட ஹெல்த் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லி வரி பண்ணுறீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் அன்ஹெல்தி குக்கிங் மெத்தட்ஸ். நிறைய சமயம் நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸே யூஸ் பண்ணியிருந்தாலும் எக்ஸஸ் ஹீட், எக்ஸஸ் வாட்டர் ஆர் எக்ஸஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அது அன்ஹெல்தியாக மாறிடுது. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அங்கே ஏற்படுது. எப்படி? எக்ஸஸ் ஹீட்டில் நீங்கள் ஒரு ஃபுட்டை குக் பண்ணுறப்போ அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் என்னாகும்? வேப்பராக மாற ஆரம்பிக்குது. அப்போது வைட்டமின் பி அண்ட் சி, வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ், இது எவாப்ரேட் ஆயிரும். உங்கள் ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு, நர்வஸ் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு, டைஜஷனுக்கு, இந்த மாதிரி நிறைய வேலையை பண்ணுறது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். இம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னா வைட்டமின் சி ரொம்ப முக்கியம். அயன் அப்சார்ப்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் வேப்பராகி போயிடுச்சுன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அங்கே ஏற்படுது. அதே மாதிரி ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸான ஏடி, இகேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸஸ் ஆயில் யூஸ் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணும்போதோ இல்லை குக் பண்ணும்போது நிறைய ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஆயிலோடு போயிடும். அப்போது டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிட்றோம், அந்த டீப் ஃப்ரை பண்ண ஸ்நாக்கையோ இல்லை ஃபுட்டையோ, அப்போ என்ன ஆகுது? ஆயிலில் அந்த வைட்டமின்ஸ்லாம் போயிடும். அதே மாதிரி எக்ஸஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறப்போ வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த வாட்டரோடு போயிடும். நிறைய சமயம் நம்ம காய்கறிகளை வேக வைக்கிறதுக்காக நிறைய தண்ணி ஊற்றி வேக வைப்போம், அதுக்கப்புறம் தண்ணியை கீழே ஊற்றிடுவோம். இப்போ இந்த மாதிரி சில ராங் குக்கிங் மெத்தட்ஸ் தான் நம்ம ஹெல்தி ஃபுட் கூட அன்ஹெல்தியாக மாறுறதுக்கான காரணமாக இருக்குது. ப்ராப்பரான குக்கிங் மெத்தட் அண்ட் வெசல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபுட்டை இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கலாம். நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணவங்ககிட்ட லிங்க் கேட்டு இன்றைக்கி ஓ கிளப்போட ஐ குக் வித் குயின் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள் 11:30 AM. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணி காமிக்க போகிறோம். Both veg and non-veg option la. Come join us. See you.